அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆணி திருமஞ்சனம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பாரம்பரிய நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகமே ஆணி திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது. இது தேவர்களின் சந்திய காலமாக கருதப்படும், அதாவது சாயங்கால நேரமாக கருதப்படுகிறது. ஆணி மாதத்தில் பரம்பொருள் இறைவனை வழிபடுவதற்காக செய்யப்படும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் இந்த ஆணி திருமஞ்சனம். இந்த நாட்களில் தான் நடராஜன் திருநடத்தை கண்டு தரிசித்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆணி திருமஞ்சனம் என்பது நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை குறிக்கும் ஒரு சிறப்பான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இந்த தினத்தில் 33 கோடி தேவர்களும் நடராஜரின் அபிஷேகத்தை காண சிவனடியார்கள் எழுந்தருள்வதாக ஐதீகமாகும். ஆணி திருமஞ்சனத்தை பார்ப்பதால் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. திருமணமாகாதவர்களுக்கும் மற்றும் பணம் தேடி அலைபவர்களுக்கும் மற்றும் குழந்தை பேறு கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஆணி திருமஞ்சனத்தை காண்பதால் அனைத்து விதமான சுகமான வாழ்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நடராஜர் மூலஸ்தானமான உள்ள சிதம்பரத்தில் இந்த 6 அபிஷேகங்கள் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்படும். ஆணி திருமஞ்சனம் பாரம்பரிய சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் பஞ்சபூதங்க ஆலயங்களில் ஆகாயத்தலமாகவும் போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவில் மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் நடராஜ பெருமானின் திருநடத்தை கண்டு தரிசிப்பது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்கள் நீங்கி அமைதியான வாழ்க்கை பெற உதவும் என நம்பப்படுகிறது. ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஆணி திருமஞ்சனம் நாள் நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை காண்பதால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம், செல்வம் சேரும், வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது. ஆணி மாதத்தில் பாரம்பரிய நடராஜர் திருமேனியில் உள்ள வெப்பத்தை தணிக்க இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த நாட்டில் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கும் எனவும் போற்றப்படுகிறது. ஆணி திருமஞ்சனத்தை காண்பதால் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகம். அதாவது சித்திரை வைகாசி மாதங்களில் அதிகமாக சூரிய வெப்பத்தால் பாதிக்கப்படும் பரம்பூர் நடராஜருக்கு இந்த காலத்தில் இந்த குளுமையான உத்தராயண காலத்தின் முடிவு மாதமான ஆணி மாதத்தில் இந்த நடராஜ திருமேனியில் வந்த ஈஸ்வரனின் வெப்பத்தை, அதாவது சூரியனின் வெப்பத்தை தணிக்க இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது என கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த அபிஷேகம் சிறப்பு மிக்கது. திருமஞ்சனம் என்றால் மங்களம் ஸ்நானம், அதாவது மங்கள நீராட்டு. சிவபெருமானின் கோவிலில் முதன்மையான கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் திருமஞ்சனம் என்றே அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் அருள்பாலிக்கும் நடராஜருக்கு ஆண்டுக்கு 6 முறை சிவப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அதாவது ஆணி, உத்திரம், மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி மாதத்தில் சதுர்த்தி, மாசி மாத நாட்களில் மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதில் சிறப்பு வாய்ந்தது ஆணி உத்தரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழியில் திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனம் தான் முக்கிய சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. இவ்விரு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடைபெறுகிறது. மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் தான் சிறப்பு பூஜை அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நாட்டக்கும் தரிசனமே ஆணி உத்திர தரிசனமாகும். ஆணி திருமஞ்சனத்தை மகா அபிஷேகம் என்று அழைக்கிறார்கள். ஆணி மாதம் சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் தேவர்கள் ஆடலரசனுக்கு பூஜை செய்வதாக வலியுறுத்துகின்றன சாஸ்திரங்கள். அந்த தினத்தில்தான் ஆணி திருமஞ்சன விழா. பங்குனியைப் போலவே ஆணியில் வரும் உத்திரமும் மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். இந்த ஆணி உத்திரமே ஆடவல்லானுக்கு விழாவாக
ஆணி திருமஞ்சன வைபவமாக போற்றப்படுகிறது. சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன விழா 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆணி திருமஞ்சனம் நிகழ்வையும் தேரோட்டத்தையும் காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியூர்களிலிருந்தும் சொந்த ஊர்களிலும் வருகை தருவார்கள். வைகாசியில் அக்னி நட்சத்திர தருணம் எல்லாம் முடிந்து வெப்பத்தில் தத்தளிக்கும் திருமேனிக்கு ஆணியில் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க சிறப்பு மிக்க இவ்விழா நடத்தப்படுவதாகவே கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.